சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 96 சங்கீதம் 10வது வசனம். மனிதர்கள் நமக்கு எதிராக எழுந்தாலும் நாம் நீதியின் பாதையை விட்டு அல்லது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஊழியத்தை விட்டு திரும்புவதில்லை என தீர்மானிப்போம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் தேவன் மீது இருக்கிறது, மேலும் அவர் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் அறிவோம். நம்மோடு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் ஜனங்களை நிச்சயமாக நியாயந்தீர்ப்பார் என்பதை நாம் அறிவோம். எனவே எந்த மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. தேவன் உலகத்தை நீதியினாலும் ஜனங்களை தம்முடைய சத்தியத்தினாலும் நியாயந்தீர்ப்பார். நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் வந்து பூமியை நியாயந்தீர்ப்பார். நமக்கு அநீதி இழைத்தவர்களை நாம் பழிவாங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் இப்பொழுது தீர்ப்பளிக்கலாம், இல்லையென்றால் நியாய தீர்ப்பு நாளில் அதை நிச்சயம் செய்வார். எனவே நாம் நமது கடமைகளில் உண்மையாக இருப்போம், யாரையும் பழிவாங்க மறுப்போம். ஆத்துமாக்களை தேவனிடம் கொண்டு வந்தால் உங்கள் மூலமாக என்னவாகும் என்றால் பரலோகம் மகிழ்ச்சி அடையும். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம். விவசாயி விதையை விதைக்கும் போது ஒருவேளை மகிழ்ச்சி அடையாமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் மூலம் அவன் ஒரு நாள் விளைச்சலை அறுப்பான் என்று எதிர்பார்த்து விதைக்கிறான். தேவனுடைய வார்த்தையின் விதையை விதைத்து வயலில் உழைப்பவர்கள் தங்கள் உழைப்பு வீண் போகாது என்றும், ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக ஏராளமான விளைச்சலை அறுவடை செய்வார்கள் என்றும் உண்மையாக நம்பி மகிழ்ச்சி அடைய வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பு குண்டூரில் திறந்தவெளி பிரசங்க ஊழியத்திற்கு சென்றோம். திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. ஒரு தெருவில் பிரசங்கித்த பிறகு மற்றொரு தெருவுக்கு செல்வதற்கு நாங்கள் ஜெபிக்க விரும்பினோம். தரையில் சேரும் சகதியுமாக இருந்தால் நான் முழங்கால் போட தயங்கினேன். நான் நின்று ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். துணி அழுக்காகிவிட்டால் சலவைக்காரரிடம் போக வேண்டுமே என்று நினைத்தேன். பிறகு நான் ஏன் முழங்காற்படியிட வெட்கப்பட வேண்டும் என்று நினைத்து முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்தோம். பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அன்று தேவன் அவருடன் பேசியதாக அந்த கடிதத்தை எழுதியவர் சொன்னார். என்னுடைய பிரசங்கத்தால் அல்ல, மாறாக சேற்று தரையில் முழங்காலில் ஜெபம் செய்ததன் மூலம் விசுவாசத்தினால் நீண்ட காலத்திற்கு பிறகு அறுவடையை கண்டோம். ஆகவே விசுவாசத்தால் அறுவடையை காண்போம் என நாம் நம்பிக்கையோடு உழைப்போம்.